அவங்களுக்கு உரிய இடத்துல அமர்ந்து போராடுறாங்க. திருப்பெருமாளையே என்ன அதுதானே அவங்களுக்கு அலுவலகம், வேற எங்கெங்க போய் போராடுவாங்க? நீங்க இரவோடு இரவாக காலி செஞ்சிருக்கீங்க காவல்துறை ஏவி. கேட்டா இது நீதிமன்ற உத்தரவு. இனிமே தூய்மை பணியாளர்லாம் தெய்வங்கள், அவங்கெல்லாம் கடவுள்கள். பாதத்துக்கு மலர் தூவி கழுவி நான் கூட உட்காந்து டீ சாப்பிட்டேன், நான் கூட உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டேன் அப்படின்னு இனிமேல் சொல்லிக்கின்னு தெரியாதுங்க. வெட்கக்கேடாக இருக்குது. டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க இல்லையா? அப்போ என்ன கேள்வி கேட்டீங்க பாஜக பார்த்து? கார்பரேட்டுக்கு போராடும், கார்பரேட் கைக்கூலியாக இருக்கும் பாஜகன்னு சொல்கிறீங்களே, இன்றைக்கி நீங்கள் செய்கிறது என்ன? என்ன கேட்குறாங்க அவங்க? நீங்கள் கார்பரேட் எங்களை அடமானம் வச்சுருக்கீங்களா, எங்களுக்கு 15,000 ரூபாய் தான் சம்பளம் வருது, இப்போ வாங்குற 23,000 ரூபாய் எங்கே போகுதுன்னு தானே கேட்குறாங்க. அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா இந்த அரசாங்கம்? இது யாருக்கான தேசம் சொல்லுங்க? மக்களுக்கான நாடு. மக்களுக்கான நாடு, மக்களுக்கான அரசு. யாருக்கு நீங்கள் அரசியல் பண்ணணும்? யாருக்கான அரசு இது? மேல் வருவதற்கே நீங்கள் ஆட்சியை செஞ்சீங்கன்னா அப்போ அடித்தட்டு மக்கள் எப்போ வளருது? அவங்க கீழானவர்கள் கீழவே இருக்கணுமா? அவங்க முன்னேறக்கூடாதா? அதிமுக இதை பற்றி வாயவே திறக்க மாட்டாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணது தானே இது. அம்மையார் ஜெயலலிதா தொடங்கி வச்சது தானே இது கார்பரேட் விஷயத்தை. பாசிச ஆட்சி என்னங்க? மேல்வர்க்கனாக இருக்கணும், அடித்தட்டு மக்களாக இருக்கணும். அவங்களுக்கெல்லாம் நம்ம கைகால் அழுத்தி விடுறதே வேலையாக இருக்கணும். இதுதான் பாசிசம் எதிர்பார்க்குது இல்லையா? அதுதான் இன்னைக்கு திமுக அரசாங்கம் செய்யுது. நேயர்களே வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக ஊடகவியலாளர் திருமிகு சத்தியம் திரு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சென்னையில் மாநகராட்சி முன்பு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் கிட்டத்தட்ட 13 நாட்களாக ஈடுபட்டிருந்தாங்க. அவங்களெல்லாம் காவல்துறை இன்னைக்கு பலவந்தமாக அப்புறப்படுத்தியிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இந்த ஆட்சியாளருக்கு ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறேன். இனிமேல் தூய்மை பணியாளர்லாம் தெய்வங்கள், அவங்கெல்லாம் கடவுள்கள். பாதத்துக்கு மலர் தூவி கழுவி நான் கூட உட்காந்து டீ சாப்பிட்டேன், நான் கூட உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டேன் அப்படின்னு இனிமேல் சொல்லிக்கின்னு தெரியாதுங்க. இனிமேல் அதுமாரி முன் வராதுங்க. வெட்கக்கேடாக இருக்குது. அப்படின்னா ஒரு 13 நாட்களாக அமைதியான வழியில் அவங்களுக்கு ஏற்ற இடத்துல, அவங்களுக்கு உரிய இடத்துல அமர்ந்து போராடுறாங்க. திருப்பெருமாளையே என்ன ஒரு கார்ப்பரேஷனுக்கு ஒரு அலுவலகம் அதுதானே? கார்ப்பரேஷன் கீழே வரவங்க தானே இந்த தூய்மை பணியாளர்கள். அவங்களோட இடத்துல தானே நின்று போராட்டம் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஏதாவது ரோட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்ததா? ஏதாவது டிராஃபிக் ஆகிடுச்சா? சாலை உள்ள மக்கள் போகக்கூடிய இடங்களில் படுத்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்களே. நீங்கள் இந்த ஆட்சிகளை மட்டும் குறை சொல்ல விரும்பல. நான் கடந்து வந்த ஆட்சிகளை கூட பாருங்கள். போராட்டம் அப்படின்னு அறிவித்தா அது யாராக இருக்கும்? போராட்டம் நடத்துவர்கள் யாராக இருப்பாங்க? பெரும்பாலும் சொல்லுங்கள். மக்களாக தான் இருப்பாங்க. மக்கள்னா யார்? அடித்தட்டு மக்கள், தங்களின் வாழ்வு உரிமைக்காக போராடும் மக்கள். இவங்க தான் நீங்கள் போராடுற கடத்தில் பார்த்துருப்பீங்க. மேல் வருவத்தை பார்த்துருக்கீங்களா என்னைக்காவது? அப்படிப்பட்ட போராளிகளை இன்றைக்கி ஒரு அடக்குமுறை, ஒரு காவல்துறை அடக்குமுறை கொண்டு ஏவி விட்டுருக்காங்க. இதை எப்படி பார்க்குறது? சமூக நீதி தாழ்த்தப்பட்டவருக்கு ஆட்சி செய்யும் ஸ்டாலின் சொல்கிறாரு. எத்தனை காணொலி பார்த்துருப்பீங்க? ஏன் அவர் எதுவுமே பண்ணலையா? அவர் மக்களுக்கு எதுவுமே செய்யவே இல்லையா? எங்க செய்கிறீங்க? யாரோட கடமைங்க அது? அரசாங்கத்தோட கடமை. மக்களுக்கு என்ன செய்கிறீங்க? 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, செய்யவில்லைங்கிறீங்களா? நீங்கள் செய்யுங்க. அது யாரோட கடமை? இது என்ன நீங்கள் செஞ்சுருக்குது என்ன? நீங்கள் கேள்வி கேட்குறீங்களே. டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க இல்லையா? அப்போ என்ன கேள்வி கேட்டீங்க பாஜக பார்த்து? கார்பரேட்டுக்கு போராடும், கார்பரேட் கைக்கூலியாக இருக்கும் பாஜகன்னு சொல்கிறீங்களே, இன்றைக்கி நீங்கள் செய்கிறது என்ன சொல்லுங்க? அது தனியாருக்கு கொடுப்பது. இன்னைக்கு செய்யறது என்ன? தனியாருக்கு கொடுப்பது அரசினுடைய கொள்கை முடிவுன்னு சொல்றாங்க. தனியாருக்கு நான் திமுக ஆட்சியை மட்டும் குறை சொல்ல விரும்பல. கடந்த ஆண்டுகள் ஆட்சி செய்த இந்த ஆட்சியாளர் மீது தான் நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். கார்ப்பரேட் என்பது கிட்டத்தட்ட அரசாங்கத்தோட ஒரு கொள்கை முடிவாக ஆகிடுப்போச்சு. எடுத்துங்க, வேணான்னு சொல்லலை. நீதின்னு இருக்கணும் இல்லையா? என்ன கேட்குறாங்க அவங்க? நீங்கள் கார்பரேட் எங்களை அடமானம் வச்சுருக்கீங்களா, எங்களுக்கு 15,000 ரூபாய் தான் சம்பளம் வருது, இப்போ வாங்குற 23,000 ரூபாய் எங்கே போகுதுன்னு தானே கேட்குறாங்க. அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா இந்த அரசாங்கம்? போகும்போது அது படிப்படியாக இதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? ஒரு அரசாங்க ஊழியராக இருக்காங்க. இன்றைக்கி அரசாங்கம் தான் நேரடியாக அவங்களுக்கு மாத வருமானம் கொடுக்குது. அதை தனியார் கார்பரேட்டுக்கு தாரை வாத்துட்டிங்கன்னா அவனுக்கு கண்ட்ரோல் போயிடும் இல்லையா? ஒரு மேல் வட்டத்தில் இருக்கிற ஒரு கான்ட்ராக்டர்காரை எடுத்துகிட்டு போயிடுவான் கமிஷன் அடிச்சுன்னு, உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பான். அது நம்ம பேச வரலை. எல்லா ஆட்சியாளர்களும், எல்லா அரசாங்கமும், எல்லா கட்சிகளும் இது செய்யுது, தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த அடித்தட்டு மக்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? தொடர்ந்து வஞ்சிக்கிறீங்க. சரி, இப்போ அவங்க போராட்டம் பண்ணுங்கன்னு சொன்னாலும் கூட
அவங்க இங்க போராட்டம் பண்ண வேண்டாம், ராஜரத்னம் ஸ்டேடியம் போய் அங்க போராட்டம் பண்ண வேண்டியதானே. ராஜரத்னம் ஸ்டேடியம் என்ன ஸ்டேடியங்க? ராஜரத்னம் ஸ்டேடியம் போராட்டத்தை நடத்துக்கு தானே ஸ்டேடியம் கட்டி வச்சிருக்கீங்களா? போராட்டம் நடந்து தான் ஸ்டேடியம் கட்டி வச்சிருக்கீங்களா? போராட்டம் பண்ணா மக்கள் தொந்தரவு எல்லாம் பண்ணுங்க. இப்போ என்ன தொந்தரவு ஆச்சு உங்களுக்கு? நாளைக்கு கொடியேற்ற முடியாது, அப்படிதானே? நாளைக்கு கொடியேற்ற முடியாது உங்களுக்கு. இப்போ என்ன தொந்தரவு பண்ணிட்டாங்க? மக்கள் போராடுறவங்களா கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாங்களா இல்லை அடிக்கிறாங்களா? என்ன தொந்தரவு வந்தது? அவங்க போராட்டம் பண்ணதுல என்ன தொந்தரவு வந்தது சொல்லுங்க. மக்கள் போகக்கூடிய இடம், மக்கள் நடக்கக்கூடிய இடம். மக்கள் எல்லா இடத்துலையும் போகிறாங்க. ராஜரத்னம் ஸ்டேடியம் உள்ளே எடுத்து போய் உட்கார வச்சிங்கன்னா ரோட்டில் தான் எல்லாம் போய் பார்த்துட்டு இருப்பான். எல்லா இடத்துல தான் மக்கள் போகிறாங்க. எந்த இடத்துல மக்கள் போகாது இருக்காங்க? இது யாருக்கான நாடு? இது யாருக்கான தேசம் சொல்லுங்க? மக்களுக்கான நாடு. மக்களுக்கான நாடு, மக்களுக்கான அரசு. யாருக்கு நீங்கள் அரசியல் பண்ணணும்? யாருக்கான அரசு இது? முதல்ல அடித்தட்டு மக்களை, அவங்களுக்கான வாழ்வுரிமையை, அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை பாருங்கள். மேல் வருவதற்கே நீங்கள் ஆட்சியை செஞ்சீங்கன்னா அப்போ அடித்தட்டு மக்கள் எப்போ வளருது? அவங்க கீழானவர்கள் கீழவே இருக்கணுமா? அவங்க முன்னேறக்கூடாதா? முன்னேறது எப்போங்க? அவங்க வருமானத்தில் கை வச்சிங்கன்னா எப்படி முன்னேறுவாங்க? சரி, இப்போ அந்த மக்கள் போராட்டம் பண்ணுறது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த மக்கள் போராட்டம் பண்ணும்போதே திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் கலந்துக்கிறாங்க. இது ஒரு அரசை காப்பாற்றிக்கிறதுக்காக திமுகவை செய்யக்கூடிய நடவடிக்கை ஏன் குறை சொல்லுங்க? நான் முதல்ல உங்களுக்கு குறிப்பிட்டு பேசினேன். நான் திமுக அரசாங்கத்தை மட்டும் நான் என்ற கண்டிக்கலை. திமுக அரசாங்கம் மட்டும்தான் கார்ப்பரேட்டுக்கு கைகூலியாக இருக்குன்னு நான் பேசலை. கடந்த ஆண்டு ஆட்சி செய்த எடப்பாடியும் சரி, இதற்கு முன்னாடி அதிமுகவுக்கு தலைமை தாங்கிய அம்மா ஜெயலலிதாவும் சரி, அவங்க இனிஷியல் பட்டது தான் இது. இன்றைக்கி திமுகவை எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க இல்லையா? திமுக கார்ப்பரேட் மையமாகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அவங்களாம் கார்ப்பரேட்டுக்கு என்ன சொந்தக்காரங்களா இல்லை கார்ப்பரேட்டுக்கு எதிரியாக நடக்கிறாங்களா? அவங்கள தானே இந்த வேலையை செஞ்சுருந்தாங்க. அவங்களாம் உத்தமர்களா? அவங்கெல்லாம் இன்றைக்கி திமுக எதிராக குரல் எழுப்புனாங்க இல்லையா? அவங்களெல்லாம் கார்ப்பரேட்டுக்கு எதிரானவங்களா? அப்போ கார்ப்பரேட் அந்த விஷயத்தை கைவிட்டுருவாங்களா இனிமேல் அவங்க ஆட்சிக்கு வந்தால்? அதிமுக இதை பற்றி வாயவே திறக்கலையே. திறக்க மாட்டாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணது தானே இது. அம்மையா ஜெயலலிதா தொடங்கி வச்சது தானே இது கார்ப்பரேட் விஷயத்தை. தமிழ்நாட்டு உள்ள கார்ப்பரேட் ஊடுருவல் யாரால் ஆச்சு? அதிமுக ஆட்சியில் தான் தொடங்கி வைக்கப்பட்டது. திமுக ஆட்சியில் கார்ப்பரேட்டோடைய ஆதிக்கமே இல்லையா? கருணாநிதி அதை தடுத்து நிறுத்தினார். இன்றைக்கி கலைஞர் இந்த இடத்துல இருந்தால் இந்த விஷயத்தை நடந்திருக்காது. ஸ்டாலின் யாரோட ஆட்சியை ரோல் மாடல் எடுத்து இன்னைக்கு ஆட்சி செஞ்சுருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மாடல் அரசு. கலைஞர் கருணாநிதியோட மாடல் அரசுனா இப்படி இருக்காது. நான் சாலிடாக அடித்து சொல்கிறேங்க. அம்மையா ஜெயலலிதாவை ஃபாலோ பண்ணுற ஸ்டாலின் ஏழை மக்களை தண்டித்து அந்த ஆட்சி தான் செய்கிறாங்க. கீழ்த்தட்டு மக்களை வைக்கணும்னு தான் அந்த ஆட்சி செய்கிறாங்க. பாசிச ஆட்சி என்னங்க? மேல்வர்க்கனாக இருக்கணும், அடித்தட்டு மக்களாக இருக்கணும். அவங்களுக்கெல்லாம் நம்ம கைகால் அழுத்தி விடுறதே வேலையாக இருக்கணும். இதுதான் பாசிசம் எதிர்பார்க்குது இல்லையா? அதுதான் இன்றைக்கி திமுக அரசாங்கம் செய்யுது. நீங்களும் விஜய் மாதிரியே அவங்க ரெண்டு பேரும் ஒன்றுன்ற மாதிரி. விஜய் என்ன சொல்லிட்டாருங்க? விஜய் என்ன சொல்லிட்டாரு? இன்றைக்கி அரசியல் காலத்தில் இப்போ தான் புதுசு. அவர் உண்மை தானே பேசுகிறாரு. நீங்களும் பாசிச ஆட்சியை தானே செய்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த அரசாங்கம் இந்த ஏங்க ஒன்றும் இல்லைங்க, மக்களுக்கான ஆட்சி, மக்கள் அரசு நீங்கள் செய்கிறீங்கன்னு சின்ன கேள்விங்க. திமுகவுக்கு ஓட்டு வங்கி எங்கெங்கே இருக்குது? போஸ்டர் யாருங்க ஓட்டுறது? பேனர் யாருங்க கட்டுறது? இப்போ நீங்கள் இரவு அப்புறப்படுத்துனீங்க இல்லையா? அவங்க தானே செய்கிறாங்க. மயிலாப்பூரில் வந்து அங்கே கட் அவுட் வைக்கிறான், சவுகார்பேட்டில் வந்து கட் அவுட் வைக்கிறானா? சவுகார்பேட்டில் சின்ன ஒரு டிராஃபிக் ஆகிடுமே, பதறி அடித்து வேலை செய்வாங்க. ஏன்னா அங்கெல்லாம் அதிகார வர்க்கங்கள். இன்றைக்கி அமைதியாக போராடிட்டு இருந்த ரிப்பன் மாளிகை அவங்களுக்கு என்ன இடங்க அது? அதுதானே அவங்களுக்கு அலுவலகம். வேற எங்கெங்க போய் போராடுவாங்க? இன்றைக்கி இரவாக காலி செஞ்சுருக்கீங்க காவல்துறையை ஏவி. கேட்டால் இது நீதிமன்ற உத்தரவு. எங்களுக்கெல்லாம் தெரியாதா? நாங்கள் பார்க்கலையா? இத்தனை ஆண்டு காலம் எல்லா ஆட்சியாளரும் செய்யறதுன்னு நீங்க செய்றீங்க. நீதிமன்றத்துடைய உத்தரவு என்ன? நீதிமன்றம் யாருங்க வழக்கு தொடுத்தது? யாருங்க? தேன்மொழின்னு ஒருத்தவங்க வழக்கு தொடுத்துருக்கு. யார் அவங்க? மக்கள்ல இருந்து ஒருத்தவங்க போயிருப்பாங்க. மக்கள் என்ன பேசுறீங்க நீங்க? அப்ப தேன்மொழி யாரு? இருங்க, தேன்மொழி 100ல் இருக்கட்டுங்க. யார் தேன்மொழி வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனை ஆயிடுச்சா? இந்த போராட்டம் இங்கே ரிப்பன் மாளிகையில் போராட்டம் பண்ணுறது தேன்மொழிக்கு என்ன நெருடல் ஏற்பட்டுச்சு? அவங்க வீட்டு வாசலில் எதுவும் வண்டிங்க போகிறதுக்கு வழி இல்லையா? இது மாதிரியான வழக்குகள்லாம் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். ஏன்னாவது பேர் தெரியாத குப்பன் எடுத்துன்னு போயிட்டு ஒரு வழக்கு தொடுப்பாங்க. எல்லாம் இவங்க தான், எல்லா ஆட்சியாளர்களும் தான். நான் யாரும் குறிப்பிட்டு இவங்க தான் செய்கிறாங்கன்னு சொல்லி போய் பண்ணி. ஆமாம், இவங்களே ஆள் செட் பண்ணுவாங்க, இவங்களே வழக்கு போடுவாங்க, இவங்களே அப்புறப்படுத்துவாங்க. கேட்டால் இது நீதிமன்ற உத்தரவுன்னுவாங்க. என்ன பண்ணியிருந்தீங்க? இப்போ இந்த 13 நாள் என்ன செஞ்சுருந்தீங்க?
அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினீங்களா? ஏதாவது சுமூகமாக ஏற்படுது? 4 தடவை பேச்சுவார்த்தை நடத்ததா நேரு சொல்றாரு. சுமூகம் ஏதாவது நேரு என்னைக்கு இங்கே வந்தார்? ஆனா அவர் தானே நான் டிவியில் நேற்று தாங்க பார்த்தேன் அவரை. நேரு நான் செய்தியில் செய்தி ஊடகங்களில் நேற்று தான் நேருவே பார்த்தேன். அறநிலைத்துறை அமைச்சர் தான் பஞ்சாயத்து வச்சுருந்தார். மேயர் பிரியா கூட. அறநிலைத்துறைக்கும் இங்கே உள்ளாட்சித்துறைக்கும் என்னங்க சம்பந்தம்? ஏன் சேகர்பாபு அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு வரக்கூடாதா? வாங்க, அங்கேயே டேரா போட்டுன்னு மேயர் இந்த பக்கம் துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்துனாங்க. உள்ள மேயர் பாபு டென்ட் போட்டு உள்ளவே வந்துட்டார். பேர் வாங்கணும் இல்லையா? ஆனால் ஒன்று சொல்கிறேன், எழுதிங்க. இந்த 2026 சேகர்பாபுவில் தான் இந்த ஆட்சியை கவிழப்போகுது. உள்ளபடியே சொல்கிறேன், நான்லாம் திமுக ஆதரவாளர். நான் திமுக அடுத்த வாட்டி திமுக வரணும் தான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இதை விட பெரிய கொள்ளை கூட்டம் உள்ள நுழையக்கூடாது இல்லையா? அடுத்து இன்னொருத்தர் இருக்கான் இல்லையா, காத்துக்கின்னு இருக்கான் இல்லையா, இவன் திமுக எப்போ காலியாகும், நம்ம உள்ளே எப்போ வரலான்னு காத்திருக்காங்க இல்லையா? அவங்களாம் எதிர்த்து தான் நாங்கள் இன்றைக்கி பேசின்னு இருக்கோம். பாசிசம் உள்ளே வரக்கூடாது, திராவிட மாடல்களை இங்கே ஆட்சியை நடத்திட்டு போட்டு அடித்தாலும் குடித்தாலும் நம்ம இங்கேயே உதவ வாங்கிப்போம். அவன் வந்து அடித்தா அது வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? திமுக இன்றைக்கி ஆட்சியில் இருக்குது எதிர்த்து இவங்க பாஜக அரசியல் செய்ததுனால தான் இன்றைக்கி ஆட்சியில் இருக்குது. பாசிசத்தை எதிர்த்து அரசியல் செய்ததுனால இன்றைக்கி திமுக ஆட்சிக்கு வந்தது. மக்கள் விரோத ஆட்சி தானே இன்றைக்கி ஆட்சியில் ஏறினீங்க. இன்றைக்கி மக்களுக்கு நல்லது செய்கிறீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், மக்கள் நல்லது செய்கிறீங்களா? செய்யாதுன்னு நினைக்கிறீங்களா? திமுகவில் கிட்டத்தட்ட 60 விழுக்காடு யாருங்க இருக்கா? இன்றைக்கி நீங்கள் அடித்து தூக்கி வண்டியில் போட்டு அதுவும் பார்த்தீங்களா காணொலிங்களா? ஒரு பெண்கள் அப்படி தான் நீங்கள் டீல் பண்ணுவீங்களா காவல்துறை? வெக்கமா இல்லை? எல்லாரையும் ஹேண்டில் பண்ணும் பொழுது அப்படின்னா அவ்வளோ தூரம் ஃபோர்ஸாக தானே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி போலீஸ் தரங்க சொல்லுது. இந்த நாட்டோட குடிமகன்கள் அவங்களுக்கான உரிமையை கேட்டு போராடுறாங்க. நீங்கள் உரிமையை தர மறுக்கிறீங்க. அதுக்கான நீதியை தேடி அவங்க அமர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் நல்ல வாய்கிழியே பேசுகிறீங்களே. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எவ்வளோ அமைதியாக நடந்து வந்தது. கடைசி அந்த நாள் வாய்க்கிழியே பேசுனீங்க. ஓபிஎஸ்ஸை கழுவி ஊற்றுனீங்கல்ல. இன்றைக்கி நாங்கள் ஊற்றலாமா உங்கள? சொல்லுங்கள், இன்றைக்கி நாங்கள் ஊற்றலாமா? அதே ஜல்லிக்கட்டு போராட்டம் கார்பரேட்டுக்கான ஒரு இடம், முதலாளித்துக்கான ஒரு இடம், அவங்க தான் இங்கே பின்னாடி இருந்து ட்விஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி கூவுனீங்க இல்லையா? இதெல்லாம் சொல்லி தானே ஆட்சிக்கு ஏறினீங்க நீங்கள். இன்றைக்கி நாங்கள் சொல்லலாமா? உங்களோட சொந்த மக்கள் உங்களோட ரத்தத்தை இன்றைக்கி தெருவில் நிற்க வச்சுருக்கீங்க. துப்புரவு பணியாளர் வேணாம், தூய்மை பணியாளர்கள் அவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி மார்த்தட்டிக்கினீங்க. கூட உட்காந்து சாப்பிட்டு டீ குடித்தேன். இப்போ எங்கே போச்சு அதெல்லாம்? சமூக நீதி இதுதானா? திமுக செய்யும் சமூக நீதி இதுதானா? இப்போ தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் நடக்கிறதுக்கு திமுக அரசு தான் காரணம் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? நல்ல கேள்வி கேட்டீங்க. ஒட்டுமொத்தமாக நம்ம ஒரு கட்சியை குற்றம் சாட்டிட்டு நம்ம போகிற போக்கில் போக முடியாது. கிட்டத்தட்ட இந்த தூய்மை பணியாளர்களோட போராட்டம் முழுக்க பாஜகவே சாரும். ஏன்னா பாஜக அரசாங்கம் என்ன செஞ்சாங்கன்னா, ஏற்கனவே இருந்த NULM என்ற திட்டம், அர்பன் பீப்புளுக்காக ஒரு திட்டம் காங்கிரஸ் கவர்மெண்ட்டால் 2013 துவக்கப்பட்ட திட்டம். இதுக்கு ஃபண்டை நிறுத்திட்டு இதெல்லாம் தனியார் மயமாக ஆக்கப்பட்டது. அதை கார்ப்பரேட், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த கார்ப்பரேட்டுக்கான ஆட்களை உள்ளே கூப்பிட்டு வந்தது பாஜக தான். இந்த திட்டத்தை எடுத்து எந்த கட்சிகளும் சரி, திமுகவும் சரி அதிமுகவும் சரி தமிழ்நாட்டில், மற்றபடி மற்ற மாநிலத்தில் இருக்கிற கட்சிகளும் சரி, இதை எதிர்த்து யாருமே கேள்வி கேட்கல. அன்றைக்கி கேள்வி கேட்காதனால தான் இன்றைக்கி இந்த நிலைமை இந்த துப்புரவு பணிகளுக்கு வந்திருக்கு. அன்றைக்கி கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா இந்த கட்சிகள் அல்லது நம்மை போல் ஊடகவாதிகளும் அன்றைக்கே இந்த கேள்வியை எழுப்பியிருந்தாங்கன்னா இது போல் திட்டங்கள் அன்றைக்கே தடுத்து நிறுத்தியிருக்கப்படும். இந்த இடத்துக்கு வந்திருக்காது, நிறுத்தப்பட்டிருக்குன்னு சொல்ல கண்டிப்பாக. இவங்கெல்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா இந்த பாஜகவால் இந்த NULM திட்டத்துக்கு ஃபண்டு கொடுக்கறது நிறுத்தப்பட்டிருக்காது. இன்றைக்கி இந்த அவல நிலம் கீழ்த்தட்டு மக்கள், அதாவது அடிப்படை தேவைக்கான அலையும் மக்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. முழுக்க எல்லா கட்சிகளுமே இந்தியா நாட்டில் இந்திய அரசாங்கத்தால் இன்றைக்கி ஆண்டுகிற கட்சியும் சரி, ஆண்டு முடிஞ்ச கட்சிகளும் சரி, ஒட்டுமொத்த கட்சிகளுக்குமே இந்த பொறுப்பு போய் சேரும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார். நன்றி.